உங்கள் அனைவரும் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இது நிறையா பேர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே நம்ம பொருட்கள் என்ன செய்யணும், நம்ம ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மோட்ரு, ஃபேன் எல்லாம் என்ன செய்கிறோம், எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே அப்ளையன்சஸ் ஐட்டம் ஆகட்டும், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற மற்ற சிம்னி, வேறு ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஐட்டம் இதனால் ஆகட்டும், எல்லாம் என்ன செய்யணும், எல்லாம் வாங்கி காஸ்ட்லியான பொருள் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் கேரண்டி சொல்கிறாங்கல்ல, அந்த கேரண்டி பில்லில் பார்த்தாக்கா பில்லும் கேரண்டி கார்டு கம்பெனிக்காரவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் அதில் பெரும்பாலான பேர் என்ன செய்யறதில்லை, பில்லும் கேரண்டி கார்டும் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. காஸ்ட்லியான பொருள் வாங்கினாலும் செய்கிறாங்க, கேரண்டி கார்டு தூக்கி கொண்டாந்து போட்டுருவாங்க. இல்லை சாதாரண ஒரு 1000 ரூபாய் ஒரு ஃபேன் வாங்கினாலும் என்ன செய்கிறாங்க, அந்த திடீர்னு பார்த்து 8 மாதத்துக்கு தூக்கிட்டு வராங்க. சார் இந்த மாதிரி ஃபேன் ஓடல, இந்த மாதிரி சின்ன ஒரு வால் ஃபேன் ஓடல, டேபிள் ஃபேன் ஓடல, சீலிங் ஃபேன் ஓடலன்னு கொண்டு வராங்க. கேரண்டி கார்டு கேட்டால் இல்லைங்கிறாங்க, பில் தான் கொடுக்கலங்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கேரண்டி கார்டு பில்லும் இல்லாமல் இருக்கவே இருக்காது, யாரும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இது எதுக்காக வந்து பதிவுனாக்கா, எல்லா கம்பெனிகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்குலர் ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரில் என்ன செய்கிறாங்க, கேரண்டி கார்டும் பில் இல்லாமல் உள்ளதுக்கு வந்து சர்வீசஸ் நாங்கள் பார்க்க மாட்டோம். அது ஆக்சுவலாக அது தப்பாக இந்த கடையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது வித்தவுட்டில் வாங்குறாங்களா, அந்த மாதிரி எங்கேயோ இருந்து கஸ்டமர் வாங்கியிருக்கான்னு சொல்லி என்ன செய்கிறாங்கனாக்கா, எல்லா கம்பெனிகள்லேருந்தும் சர்க்குலர் வந்துருக்கு. அது ஃபேன் ஆகட்டும், பம்ப் ஆகட்டும், நீங்கள் வாங்குற ஏதாச்சும் ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், டிவி, இந்த மாதிரி எல்லா அப்ளையன்சஸ் என்ன செய்கிறாங்க, எல்லாமே பில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பொருள் வாங்கினோன்னே இந்த மாதிரி ஒரு டேக் ஃபைல் சும்மா 10-15 ரூபா வரும், ஒரு ஃபைல் வாங்கி என்ன செய்யுங்க, அங்கேருந்து கடையிலேருந்து வர பில்லையும் நீங்கள் அவங்க கொடுக்க கேரண்டி கார்டு என்ன செய்கிறாங்க நீங்கள் போட்டுருங்க. எத்தனை இயரோ ஒரு சில என்ன செய்வாங்க, செகண்டரியாக சமயத்தில் வாங்குவாங்க. ஒரு கடையில் வாங்கி வச்சு விற்பாங்க, ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, சமயத்தில் ஒரு மாதம் விற்காம கூட இருந்திருக்கும். அவங்க விற்கும் போது என்ன செய்யுங்க, அங்கே விற்கிற கடைசி லாஸ்ட்டாக விற்கிறாங்கல்ல, அவங்களோட நீங்கள் விற்கிற தேதியை போட்டு கொடுத்தா போதும். தேதி, மந்த்து, இயர், இல்லை மந்த்து இயர் போட்டு கொடுத்தா போதும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக கவனிக்கிறாங்க. அதில் என்ன செய்யுங்க, அடுத்தாப்புல நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக பில்லும் கேரண்டி கார்டு இல்லாமல் வாங்காதீங்க. ஒருவேளை சமயத்தில் எங்கேயாவது பில் இல்லாமல் கேரண்டி கார்டு இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ ஒரு பம்பு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃபேன் வாங்குற கேரண்டி கார்டு இல்லைனா உடனே கஸ்டமர் கொண்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கடைக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க, சார் அது வாங்கின ஃபேனில் கேரண்டி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணி என்ன செய்யுங்கன்னா, அந்த உங்கள் பில் தான் எழுதி வாங்கிக்கோங்க. அடுத்து வரும்போது அந்த பில்லை வந்து இது கேரண்டி கார்டு இல்லாமல் எழுதி வாங்கிக்கோங்க. பெரும்பாலும் இல்லாமல் இருக்காது, ஒரு இன்கேஸ் ஏதாவது இல்லாமல் இருந்ததுன்னா எழுதி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கேரண்டி கார்டு தவிர்க்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ வீட்டில் பெயிண்ட் அடித்தோம், இங்கே தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம இன்சூரன்ஸை வாங்குறோம்ல, ஒரு 1 லட்சம் எப்படி போட்டுருக்காங்க, எப்படி போய் கஷ்டமாக கேட்டால் பேங்கில் தருவாங்களா, கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அது கூட டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும் தான் என்ன செய்வாங்க, தருவாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்குற இப்போ ஒரு 10,000 ஒரு பம்ப் வாங்குறீங்க, 2,000 ஒரு ஃபேன் வாங்குறீங்கனாக்கா, அந்த 1 வருஷத்துக்கு என்ன, அந்த ஃபேனோட வேலை 2,000 ரூபா, அந்த பம்போட வேலை 10,000 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, மாற்றி கொடுக்குறாங்கனாக்கா, அந்த பம்போட வேலை ஃபுல் வேல்யூ வந்துடும். நினைச்சேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பில்லையும் கேரண்டி கார்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.